இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முக்கிய அறிவிப்பை பிரதமர் வெளியிடவிருக்கிறார். மலேசிய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வழக்கத்திற்கு மாறாக ஒரு முக்கிய அறிவிப்பை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளியிடவிருக்கிறார். இதனை பிரதமர் தமது முகநூலில் தெரிவித்துள்ளார். எத்தகைய முக்கிய அறிவிப்பு என்பது விளக்கப்படவில்லை. ஆனால் மலேசிய மடானி டான் பெர்சாமா மலேசியக்கு என்ற ஹேஷ்டேக்குகளுடன் அந்த பதிவு காணப்பட்டது. இதற்கிடையில் பிரதமரின் இந்த அறிவிப்பானது நேற்று புத்ராஜயாவில் பக்கத்தான் ஹரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் நடத்திய சந்திப்புடன் தொடர்புடையதாகும் என்று சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங் சென் தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்களின் 269வது சமஸ்தானபதிகள் மாநாடு இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. நாட்டின் நீதித்துறை கண்களாக விளங்கும் தலைமை நீதிபதி, அப்பீல் நீதிமன்ற தலைவர் ஆகிய பதவிகள் நிரப்பப்படுவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை 3 தினங்களுக்கு சமஸ்தானபதிகள் மாநாடு நடைபெறுகிறது. 66 வயதை எட்டிய துன்தங்கு மைமுன் துவான் மாட் மற்றும் தான் ஸ்ரீ அபாங் இஸ்கண்டர் அபாங் ஹஷீம் ஆகியோர் முறையே தலைமை நீதிபதி, அப்பீல் நீதிமன்ற தலைவர் ஆகிய பதவிகளில் இருந்து கடந்த ஜூலை 2, 3ஆம் தேதிகளில் ஓய்வு பெற்றனர். நீதித்துறையின் 4 தூண்களாக விளங்கும் தலைமை நீதிபதி, அப்பீல் நீதிமன்ற தலைவர், மலாயா தலைமை நீதிபதி மற்றும் சபா சரவா தலைமை நீதிபதி ஆகிய பதவிகளில் வெற்றிடமாக மாறியுள்ள முதல் 2 பதவிகள் நிரப்பப்படுவது குறித்து சமஸ்தானபதிகள் முக்கியமாக விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டம் 122B பிரிவின் கீழ் தலைமை நீதிபதி நியமனம் என்பது பிரதமரின் ஆலோசனையின் பேரில் பரிந்துரைக்கப்படும் மனுதாரர்களின் பெயர்கள் ஆட்சியாளர்கள் மன்றத்துடன் கலந்து பேசிய பின்னர் மாமன்னர் நியமனம் செய்வதற்கு வகை செய்கிறது. ஆட்சியாளர் மன்றம் என்பது நாட்டின் ஒருமைப்பாட்டை வளர்க்கும் பரிபாலனம் மட்டுமின்றி நீதித்துறையின் உயர் பதவிகள் நியமன பரிந்துரையை சீர்தூக்கி பார்க்கும் முக்கிய மன்றமாக விளங்குகிறது. தலைமை நீதிபதி நியமனத்தில் திறன், நேர்மை, நம்பகத்தன்மை முதலியவை பிரதான அளவுகோலாக கருதப்படுகிறது. பழைய இரும்பு கடை போர்வையில் இரும்பு கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் கும்பல்களுக்கு எதிராக 5 மாநிலங்களில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளது. அமலாக்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து பழைய இரும்பு கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த இந்த கும்பலினால் அரசாங்கத்திற்கு வரவேண்டிய ஏற்றுமதிக்கான வரி பணத்தில் 950 மில்லியன் அல்லது 95 கோடி ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பினாங்கு, ஸ்லாங்கூர், நெகிரி சம்பிலான், ஜோஹூர் மற்றும் கெடா ஆகிய 5 மாநிலங்களை இலக்காக கொண்டு இந்த சோதனை நடத்தப்பட்டது. மலேசிய சுங்கத்துறை, உள்நாட்டு வருமான வரி வாரியம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் SPRM இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஓப்ஸ் மெட்டல் என்ற பெயரில் SPRM தொடங்கிய இந்த சோதனையில் பினாங்கு பத்துமாவோங்கில் ஒரு ஆடம்பர வீடமைப்பு பகுதியில் முதல்கட்ட சோதனை நடத்தப்பட்டது. இரும்பு கடையின் உரிமையாளர் என்று நம்பப்படும் அந்நிய நாட்டு பிரஜை ஒருவரின் 3 மாடி பங்களா வீட்டில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. சோதனையின் போது இரும்பு கடை தொழில் அதிபரான அந்த அந்நிய நாட்டவர் வீட்டில் இல்லை. அவர் வியாபாரம் தொடர்பாக வெளிநாட்டிற்கு சென்று இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. வீட்டில் அவரின் மனைவி, ஒரு பிள்ளை, அந்த அந்நிய நாட்டவரின் தாயார் என்று நம்பப்படும் ஒரு மூதாட்டி மட்டுமே இருந்ததாக SPRM தகவல்கள் கூறுகின்றன. கடத்தல் நடவடிக்கைகளுக்கான ஆதாரங்களை திரட்ட அந்த அந்நிய நபரின் பங்களா வீட்டை SPRM சோதனை மேற்கொண்டது. இந்த சோதனையை ஊடகவியலாளர்களும் நேரடியாக பார்ப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. அந்த நபருக்கு சொந்தமான புக்கிட் முர்தாஜாமில் ஜலான் புக்கிட் மீனாவில் உள்ள இரும்பு கடையிலும் சோதனையிடப்பட்டதாக அது தெரிவித்தது. 30 தொழிலாளர்கள் மத்தியில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. SPRM விசாரணைக்கு ஒத்துழைப்பதாக அதன் நிர்வாகி உறுதி அளித்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாசேகாவின் முன்னாள் நாடாளுமன்ற கொறடாவும் போராட்டவாதியுமான மறைந்த பி. பட்டுவின் 30ஆம் ஆண்டு நினைவு நாள் கடந்த ஜூலை 12ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது.
மலேசிய மூத்த அரசியல்வாதியாக, மனித உரிமை போராட்டவாதியாக, தமிழ், மலாய், ஆங்கிலம், சீனம் உட்பட பன்மொழிகளின் திறன் பெற்றவராக பார்க்கப்பட்ட ஈப்போ சிறுத்தை என்று வர்ணிக்கப்பட்ட பி. பட்டு மறைந்து 30 ஆண்டுகள் ஆகின்றன. உள்நாட்டு பாதுகாப்பு சட்டமான இசாவின் கீழ் 2 முறை கைது செய்யப்பட்டு தைப்பிங் கமுந்திங் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவரான முன்னாள் மங்களம்பு நாடாளுமன்ற உறுப்பினரான பி. பட்டு மலேசிய இந்தியர்களின் உரிமைகளுக்காக போராடிய சிம்மக்குரலோன் ஆவார். மலேசிய நாடாளுமன்றத்தில் பலருக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கிய மலேசிய முற்போக்கு கட்சியின் தலைவர்களான ஈப்போ DR சீனிவாசகம் சகோதரர்களுக்கு பின்னர் நாடாளுமன்ற மக்களவையில் சொல்லின் வீரனாக பார்க்கப்பட்டவர் பி. பட்டு. ஜாசேகாவின் மாதாந்திர சஞ்சிகையான ராக்கெட்டின் பிரதம ஆசிரியராக பணியாற்றிய பட்டு பினாங்கு பாகான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது கடந்த 1995 ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி தமது 48வது வயதில் மாரடைப்பினால் காலமானார். ஜாசேகாவின் மூத்த தலைவர் லிம் கிட் சியாங்கின் வலது கரமாக விளங்கிய பி. பட்டுவை போன்ற ஒரு துணிச்சல் மிக்க அரசியல்வாதி விட்டு சென்ற இடம் மலேசிய அரசியல் வானில் இன்னமும் வெற்றி இடமாகவே உள்ளது என்பதே சோகம். கத்தி மற்றும் பாராங்கை ஆயுதமாக கொண்டு கொள்ளையிட்டு வந்த ஆடவன் என்று நம்பப்படும் கொள்ளையன் ஒருவன் பிடிபட்டான். கொள்ளையிடும் வீடுகளில் உள்ளவர்களை கத்தி, பாராங் முனையில் மிரட்டி அவர்களை அலறவிட்டு வந்த நபருக்கு எதிராக மலாக்கா போலீசார் நடத்திய சிறப்பு சோதனை நடவடிக்கையில் 40 வயது மதிக்கத்தக்க அந்த சந்தேக பேர் வழி பிடிபட்டான் என்று அலோர்காஜா மாவட்ட போலீஸ் தலைவர் ஆஷாரு அபுசாமா தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கொள்ளையன் தொடர்ச்சியாக 4 கொள்ளைச் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளான் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 317வது கிலோமீட்டரில் தாப்பா அருகில் கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 2 சீன பிரஜைகள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நேற்றிரவு 9:35 மணியளவில் நிகழ்ந்தது. இதில் 41 வயதுடைய 2 சீன நாட்டு பிரஜைகள் கடுமையான காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டனர். இவ்விருவரும் சீனா குவாங்டோங் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டதாக தாப்பா மாவட்ட போலீஸ் தலைவர் ஜொஹாரி யாயா தெரிவித்தார். அவ்விருவரும் காரில் பயணம் செய்தவர்கள் ஆவர். அந்த காரை பினாங்கு சுங்கைபாக்காப்பை சேர்ந்த 56 வயது மேற்பார்வையாளர் ஒருவர் செலுத்தியுள்ளார். அவருக்கு கழுத்தில் முறிவு ஏற்பட்டு தாப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஜொஹாரி யாயா கூறினார். பழம்பெரும் நடிகை மறைந்த சரோஜா தேவியின் நல்லுடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்படும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. மறைந்த கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவியின் உடல் பெங்களூரு ராம்நகராவில் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்டோருக்கு இணையாக சினிமாவில் தனக்கென தனி ரசிகர் பட்டாளம் கொண்டிருந்த சரோஜா தேவி நேற்று திங்கட்கிழமை தனது 87 வயதில் காலமானார். கர்நாடக மாநிலம் பெங்களூரு மலேஸ்வரத்தில் உள்ள வீட்டில் சரோஜா தேவியின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சரோஜா தேவியின் மறைவு செய்தி அறிந்த நடிகர், நடிகைகள், திரையுலகத்தினர் மற்றும் அரசியல் பிரபலங்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் சரோஜா தேவியின் இல்லத்திற்கு நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். வாள் போன்ற கண்ணழகி என அனைவராலும் வர்ணிக்கப்பட்ட சரோஜா தேவி தன் இறப்புக்கு பின்னர் கண்களை தானமாக வழங்க விரும்பினார். அதன்படி பெங்களூரு நாராயண நேத்ராலயா மருத்துவமனைக்கு சரோஜா தேவியின் கண்கள் தானமாக வழங்கப்பட்டன. சரோஜா தேவி மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழ் திரையுலகில் நடிகர்கள் அர்ஜுன், விஷால், கார்த்தி உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.